அக்டோபர் 26. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சாம்பலுக்கு சிங்காரம். இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 61:1-4 வரையுள்ள வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். குறிப்பு வசனம்: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார். ஏசாயா 61:1-3. கொலரடோ வரலாற்றில் மிகவும் அழிவுகரமான தீ விபத்தான மார்ஷல் தீ விபத்திற்கு பிறகு அதில் விலை மதிப்பு மிக்க பொருட்களை இழந்தவர்களுக்கு அதை சாம்பலில் தேடித் தருவதற்காக ஒரு குழுவினர் முன்வந்தனர். விலை மதிப்பற்ற பொருட்கள் இன்னும் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் என்று குடும்ப உறுப்பினர்கள் நம்பினர். ஆனால் மிக குறைவாகவே இருந்தது. ஒரு நபர் தனது திருமண மோதிரத்தை பற்றி மென்மையாக பேசினார். அவர் அதை மாடி படுக்கையறையில் தனது அலமாரியில் வைத்திருக்கிறார். வீடு இப்போது இல்லை. அவை அப்படியே எரிந்து சாம்பலாக இருந்தது. தேடுபவர்கள் படுக்கையறை இருந்த அதே மூலையில் மோதிரத்தை தேடினார்கள். அவர்களுக்கு மோதிரம் கிடைக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேம் தரைமட்டமாக்கப்பட போகிறது என்னும் அதன் அழிவை குறித்து மிகுந்த துக்கத்துடன் எழுதுகிறார். அதேபோல் நாம் கட்டியெழுப்பிய வாழ்க்கை சாம்பலாகிவிட்டதாக சில சமயங்களில் உணர்கிறோம். உணர்ச்சி ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்கிறோம். ஆனால் ஏசாயா நம்பிக்கை அளிக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை அளிக்கவும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று ஏசாயா எழுதுகிறார். தேவன் நம் சோகத்தை மகிமையாக மாற்றுகிறார். அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று வாக்களிக்கிறார். அந்த மார்ஷல் தீ விபத்து தளத்தில் ஒரு பெண் எதிர்ப்பக்கத்தில் சாம்பலை தேடினார். அங்கு அவரது கணவரின் திருமண மோதிரத்தை கண்டுபிடித்தார். உங்கள் விரக்தியில், உங்கள் சாம்பலில் தேவன் சிங்காரத்தை கண்டுபிடித்து கொடுக்கிறார். அது நீங்களே. உங்கள் வாழ்க்கையின் எந்த அனுபவம் நீங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டதாக உணர வைத்தது? தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு உங்களை மீட்டெடுத்தார்? அன்புள்ள தேவனே, தயவாய் என்னுடைய சாம்பலை சிங்காரமாக்கும். ஆமென்.